ஹாய் ஹலோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? புது எஃப்எஃப்போடு தான் வந்திருக்கேன். கேட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இப்போது எஃப்எஃப்குள்ளே போகலாமா? சென்ட்ரல் சிட்டி இல்லீகல் ட்ரக்ஸ் கரப்ஷன்ஸ் எல்லாத்துக்கும் பேர் போன இடம். அங்கே இருக்கிறவங்க நினச்சா பிரச்சனையை ஒரே நாளில் இருந்த இடம் தெரியாமல் பண்ண முடியும். அவங்க எல்லாத்தையும் விட பவர்ஃபுல்லான ஃபேமிலி தான் அகஸ்டி ஃபேமிலி. அகஸ்டி ஃபேமிலிக்கு இன்ஃப்ளூயன்ஸ் அதிகம். பொலிட்டிஷியன், கேங்ஸ்டர், பிஸ்னஸ்மேன் யாராக இருந்தாலும் அவங்கள எதிர்த்து கூட நிற்க முடியாதுன்னு எல்லாத்துக்கும் தெரியும். எல்லாரும் பார்த்து பயப்படுற ஒரே ஆள் அகஸ்டி ஷுகாவுக்கு மட்டும்தான். இப்போ ஜிமின் லைஃப் பார்க்கலாம். அவரோட கேர்ள் ஃப்ரெண்ட் இறந்து போனதுலேருந்து தனிமையாக தான் வாழ்கிறாரு. 3 இயர்ஸாக அவரோட வாழ்க்கை அமைதியாக போகுது. டெய்லி லைஃப், ஒர்க் இப்படி தான் இருக்குது. அவருக்கு பிடிச்ச இடம் ட்ராயிங் கிளாஸ் மட்டும்தான். ரியல் ஆர்ட் ட்ராயிங் வரைகிறது மட்டும்தான் அவரோட வேலையாக இருக்குது. அவனை எத்தனை பேர் கடந்து போனாலும் அவனுக்கு எந்த உணர்வும் வந்ததில்லை. ஓகே, இப்போ ஸ்டோரிக்குள்ளே போகலாமா? சிட்டியில் ஃபேமஸான ஒரு ரெஸ்டாரண்ட்டில் தான் அவரோட ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசிகிட்டு இருக்காரு. மச்சான், நீ இப்படியே இருக்க போறியா மச்சான்? 3 வருஷம் ஆச்சு அவளோட சேர்ந்து நீயும் செத்து போன மாதிரி வாழ்கிறத நிறுத்து. ஜிமின் கையில் இருந்த ஒயின் கிளாஸை பார்த்த மாதிரியே உட்காந்துருக்காரு. நான் நல்லா தான் இருக்கேன். நீ திரும்பவும் லவ் பண்ணுன்னு சொல்லலடா. வெளியில் போ, உன் லைஃப்பை வாழு, ஒன் நைட் ஸ்டாண்டில் இரு. ஜிமின் அவங்கள பார்க்க அவங்க கிரேசியாக ஸ்மைல் பண்ணுறாங்க. அவங்க சொன்னது ஈஸியாக தான் இருந்துச்சு. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் அப்படி தான், ஒரு அஃபெக்ஷனும் இல்லாமல் அடுத்தடுத்த பேரை பார்த்துட்டு போயிடுவாங்க. ஜிமின் பேச வர அவரோட ஃப்ரெண்டோட ஃபோன் ரிங் ஆகுது. மச்சான், நைட் கொஞ்சம் ஒர்க் இருக்குது, கிளம்பணும் மச்சான். ஜிமின் ஷோல்டரில் தட்டிட்டு உன் லைஃப்பை வாழு மச்சான், அப்புறம் அந்த ட்ராயிங் கிளாஸ்லேயே கிடைக்காம வெளியில் வா மச்சான். சரி மச்சான், நான் கிளம்புறேன், எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்கு அப்படின்னு அவர் கிளம்பிடுறாரு. ஜிமின் அந்த டேபிள்லையே அமைதியாக உட்காந்துருக்காரு. பட் அவர் ஃப்ரெண்டு சொன்ன வார்த்தை அவர் மைண்ட்லேயே இருக்கு. ஒருவேளை அவன் சொன்னது சரியாக இருக்குமோ? ஒர்க்கை விட்டால் வீடு, இப்படியே நம்மளால் வாழ்ந்துட்டுருக்க முடியுமா? ஆனால் எனக்கு லவ் வேணாம், சீரியஸான ரிலேஷன்ஷிப் வேணாம், என்னால் திரும்ப வந்த வழியை அனுபவிக்க முடியாது. ஏற்கனவே நான் நிறையா இழந்துட்டேன். கிளப்புக்கு போகிறதா? ஐயோ, ஒரு மாதிரி இருக்கே. ஒரு பொண்ணுக்கிட்ட எப்படி பேசுகிறது? என் கூட நைட் தங்க சொல்லி எப்படி கேட்குறது? என்னால் நினச்சி கூட பார்க்க முடியலை. வாஷ்ரூம்குள்ளே போனதும் கண்ணாடி முன்னாடி நின்று அவரையே ஒரு நிமிஷம் வெறிச்சு பார்த்துட்டு இருக்காரு. ஆர் யூ கம்மிங் டு ஸ்லீப் வித் மீ? இது செட் ஆகலை. நீ இன்ட்ரெஸ்டாக இருக்க, என் கூட வரியா? இது இன்னும் நல்லா இல்லை. ஃபேஸில் நல்லா தண்ணி அரைச்சி ஃபேஸை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு திரும்பவும் கண்ணாடி பார்க்குறாரு. கிளப்பில் போய் எப்படி எப்படி பேசுகிறது? சவுண்டாக வேற இருக்கும். எப்படி சைலண்ட்டாக கேட்குறது? பேசாமல் வீட்டுக்கு போகிறதே மேல். அவர் டேபிள் கிட்ட வர தடுமாறி விழ போகிறாரு. அவர் விழறதுக்குள்ள ஒரு கை அவரை பிடிக்குது, ஒரு கை அவரை தாங்கி பிடிக்க, இன்னொரு கை அவரை இடுப்பை டைட்டாக பிடிச்சிருக்கு. பார்த்து. ஜிமின் அப்போ தான் அவரோட முகத்தை பார்க்குறாரு. அவனுக்கு முன்னாடி இருக்கிற பர்சன் ஹைட்டாக ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாக் ட்ரெஸ் போட்டு நிற்கிறாரு. அவன் பார்க்க அமைதியாக இருந்தாலும் எல்லாரும் அவனை பார்க்குற மாதிரி கம்பீரமாக இருக்கான். ஒரு நிமிஷம் ஜிமின் என்ன திங்க் பண்ணிட்டு இருந்தோம்னே மறந்து அவனவே பார்த்துட்டு இருக்கான். கொஞ்ச நேரத்தில் சுதாரிச்சுட்டு, நான் என்ன மன்னிச்சிருங்க, நான் கவனிக்கல, சாரி.
பரவாயில்ல. அந்த பர்சன் ஜிமின் இடுப்பை டைட்டாக க்ரிப் பண்ணி பிடிக்கிறான். கொஞ்ச நேரம் அவனவே பார்த்துட்டு நிற்க, அப்புறம் அதை விட்டுட்டு கிளம்பிடுறான். அவனுக்கு பின்னாடியே ஷூட் போட்ட 4 பேர் நடந்து போகிறாங்க. ஜிமின் அதை பார்த்து ஷாக் ஆயிடுறான். இந்த பர்சனை பார்த்துட்டே நிற்கிறான். அப்புறம்தான் இருக்குது, நம்ம ஒரு தேங்க்யூ கூட சொல்லலையேன்னு. ஜிமின் அவரோட டேபிள் பக்கம் வரான். ரொம்ப சைலண்ட்டாக இருக்கு. அவன் மனசாட்சிக்கு அகென்ஸ்டாக அந்த கிளப்புக்கு போக நினைக்கிறான். பில் கொடுங்க, நான் கிளம்புறேன். மெய்ட் தான். நீங்கள் பணம் கட்ட வேண்டாம், ஆல்ரெடி அமௌண்ட் பே பண்ணியாச்சு. யார் பே பண்ணா? என் ஃப்ரெண்ட்ஸ் 1/2 ஹவருக்கு முன்னாடியே போயிட்டாங்களே. அவர் இப்போ தான் இங்கேருந்து போனார். இதை உங்ககிட்ட அவர் கொடுக்க சொன்னார். அந்த பொண்ணு ஒரு கார்டு எடுத்து நீட்டுறாங்க. அந்த கார்டில் நேம் இல்லை, அதுக்கு பதிலாக நம்பர் மட்டும் இருக்குது. பேக்கில் வச்சுட்டு ஹோட்டலை விட்டு வெளியே போய் கிளப்புக்கு போகிறான். எல்லாரும் பார்த்து பயப்படுற. அகஸ்டியை தான் அவன் பார்த்தான்னு ஜிமின்க்கு இன்னும் தெரியாது. சுகா மாதிரி ஒருத்தன் கண்ணை வச்சிட்டா அவ்வளோ சீக்கிரமாக விட மாட்டான். காரில் இருந்து இறங்கியதுமே நியான் லைட்டு, மியூசிக், கிளப் மியூசிக் சவுண்டு, சென்ட் வாசம், மங்கலான பர்பிள் லைட்டு, கூட்டம் அதிகமாக இருக்குது. ட்ரிங்க் அடித்தா பதட்டம் போயிடும். ஜிமின் தான் ஒரு ட்ரிங்க் ஆர்டர் பண்ணுறாரு. ஜிமினுக்கு ஷாக்கு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அவன் எப்படி பேசணும்னு ட்ரை பண்ணி பேசி பார்த்துருப்பான். அது இப்போ தேவையில்லை. ஜிமின் வந்து கொஞ்ச நேரத்துலேயே 3 பொண்ணுங்க ரொம்ப வருஷம் பழகின மாதிரி ஜிமின் கூட சிரித்து பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம ஃப்ரெண்டு சொன்னது சரிதான். 3 வருஷமாக தனியாக இருந்த என்ன இது மாற்றுமா? ஜிமின் ஃபோன் ரிங் ஆகுது. அது அவரோட பாட்டி தான். அவர் பயந்து போய் அந்த பொண்ணை அங்கேயே இரு அப்படின்னு கை சைகை பண்ணிட்டு அமைதியாக இருக்கிற ஒரு இடத்த பார்த்து போகிறாரு. அதுக்குள்ளே மியூசிக் ஸ்டாப் ஆகுது, லைட்டெல்லாம் ஆஃப் ஆகுது, கிளப் ஃபுல்லாக டார்க் ஆகுது. எல்லோரும் பவர் கட்டுன்னு நினைக்கிறாங்க. ஆனால் ஜிமின்க்கு அது சுத்தமாக வேறு. ஜிமின்க்கு அந்த கார் ஆக்சிடெண்ட் தான் ஞாபகம் வருது. கிளப்பில் இருக்கிற எல்லோரும் கத்துறாங்க. அந்த கத்துற சவுண்டை மீறி ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு சவுண்டு, எல்லாரும் கீழே படுங்க. ஜிமின் ஸ்டக்காகி சில மாதிரி நிற்கிறான். ஃபோன் ரிங் ஆகுது. அந்த இருட்டில் ஜிமின் ஃபோன் டிஸ்பிளே மட்டும் சின்னதாக லைட் தெரியுது. ஃபஸ்ட்டு துப்பாக்கி சவுண்ட், கண்ணாடி உடையிற சத்தம், ஜிமின் பேசிகிட்டு இருந்த பொண்ணுங்களோட சத்தம் கேட்குது. ஜிமின் ஐஸ் க்ளோஸ் பண்ணி ஹெல்ப்லெஸ்ஸாக நின்றுட்டு இருக்காரு. திடீர்னு ஸ்ட்ராங்கான ஹாட்டான ஒரு கை அவரோட கைக்குள்ளே போய் ஜிமினை பிடிச்சி அந்த குழப்பமான இடத்துல இருந்து வெளியே கூப்பிட்டு வர ஹெல்ப் பண்ணுது. ஜிமின் அந்த ப்ரெசன்ஸை ஃபீல் ஆகி தயங்கி, ஆனால் பொறுமையாக அவன் கூடவே போகிறான். கூட்டமே அவங்களுக்கு வழி விட்டு விலகி நிற்குது. கிளப்புக்குள்ளே என்ன நடந்ததுங்கிற குழப்பத்திலேயே ஜிமின் இருக்காரு. கொஞ்ச நேரத்திலேயே காற்று சில்லுன்னு வீசுது. ஜிமின் காருக்கு பின்னாடி சீட்டில் கூட்டிகிட்டு போய் உட்கார வைக்கிறாங்க. கார் ஸ்டார்ட் ஆகி மூவ் ஆகுது. ஸ்ட்ரீட் லைட் ஜிமின் ஃபேஸில் பட அப்போ தான் அவர் ஐஸவே ஓப்பன் பண்ணுறாரு. நம்மளை யார் கிளப்பில் இருந்து கூட்டிகிட்டு வந்திருப்பா அப்படின்னு பார்க்க அவர் திரும்புகிறாரு.
அவரை பார்த்தோன்னே ஹார்ட் படபடன்னு அடிக்குது. அவருக்கு மூச்சு வாங்குது. அந்த பர்சன் உத்து பார்க்குறாரு. அப்போ தான் தெரியுது ஹோட்டலில் பார்த்தா அதே பர்சன் தான். பட் சுகா அவரை பார்க்கல. ஜிமினை கிளப்பிலேருந்து வெளியே கொண்டு வந்தது பெரிய விஷயம் இல்லாத மாதிரி அவர் அசால்ட்டாக உட்காந்துருக்காரு. ஜிமின் ஷாக்லேருந்து இன்னும் வெளியில் வரல. எப்படி மூஞ்சியை வச்சு என்னை பார்க்காத. சுகா திரும்பவே இல்லை. பட் கோல்டாக பதில் சொல்கிறாரு. ஜிமின் சுகாவை பார்க்காம அப்படியே முன்னாடி பார்க்குறாரு. ஜிமினுக்கு பயத்தில் பேச்சே வரலை. கொஞ்ச நேரம் சைலண்ட்டாக இருக்காரு. அப்புறம் பயந்து என்ன இங்கே இறக்கி விடுறீங்களா? சுகா ஜிமின் பக்கம் திரும்பி, உனக்கு மேனஸ் இல்லை, நீ 2 times எனக்கு தேங்க்யூ சொல்லணும். ஜிமின் பயந்து போயிடுறாரு. என்ன விட முடியாதுன்னா என்ன பண்ணுவ? லைட்டாக நக்கலாக சிரிச்சிட்டே கேட்க, நான் கத்துவேன். யாராவது இந்த காரை நிறுத்து வரைக்கும் நான் கத்துவேன். சரிப்போ, இந்த சிட்டியில் என் காரை நிறுத்துறதுக்கு யாருக்கு தைரியம் இருக்குன்னு நானும் பார்க்குறேன். உங்களை எனக்கு தெரியவே தெரியாது. என்னை எங்கே கூட்டிகிட்டு போகிறீங்க? இன்றைக்கி உன்னை 2 times காப்பாற்றியிருக்கேன். நான் உன்னை கொல்லணும்னு நினச்சேன். நான் ஏன் இதை செய்கிறேன்? அதனால் தேவையில்லாமல் சத்தம் போடாத, பிடிக்காது. ஜிமினுக்கு பேசவே வரல. பாஸ், எந்த வழி? சுகா பேசுகிறத ஜிமின் கண் கொட்டாமல் பார்க்குறான். பாஸா? இவ யாரு? ஏன் என்னை காப்பாத்தினா? இந்த கார்லேருந்து குதிக்க கூட முடியாது. கொஞ்ச நேரத்தில் ஒரு ஃபார்மர் ஸ்கூலில் அந்த கார் போகுது. ஹை செக்யூரிட்டி, கிளாஸ் பில்டிங்கு. கார் நின்னதும் ஃபஸ்ட்டு சுகா கீழே இறங்குறாரு. ஜிமின் இறங்கி அந்த வீட்டவே கண் கொட்டாமல் பார்க்குறாங்க. அது வீடு மாதிரி இல்லை, பெரிய பேலஸ் மாதிரி இருக்கு. ஜிமின் அங்கே தனியாக இல்லை. எக்ஸ்ட்ரா 2 கார் நிற்குது. ஜிமினும் சுகாவும் வந்த கார் அந்த 2 காருக்கும் நடுவில் தான் வந்திருக்கு. சுகா அந்த வீட்டை திறந்து உள்ளே போகிறாரு. அவரை பார்த்ததுமே எல்லா சர்வெண்ட்டும் தலை குனிஞ்சு மரியாதை செய்கிறாங்க. டேனின்னு ஒரு பையன்தான். சுகாவை பார்த்தோன்னே ஓடி வரான். அப்புறம் ஜிமினை பார்த்தோன்னே, இவன் யாரு? புது ப்ளே பாயா அப்படின்னு நக்கலாக ஜிமினை பார்த்து கேட்க, ஜிமினுக்கு அந்த வார்த்தை கேட்டது போதும் செம்ம கோவம் வருது. சுகா அவனை திட்டுவான், ஏதாவது சொல்லுவான் அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. ஆனால் சுகா ஒன்றுமே சொல்ல. பதிலுக்கு ஆமாம் அப்படின்னு மட்டும் சொல்கிறாரு. ஜிமினுக்கு இன்னும் அவருக்கு எரிச்சலாக இருக்குது. ஆனால் அவரால் ஒன்றும் பண்ண முடியல. ஏன்னா எல்லா செக்யூரிட்டியுமே கன்னோடு நிற்கிறாங்க. ஜிமின், பொறுமையாயிரு, நம்ம பார்த்துக்கலாம், முதல்ல இவன்கிட்ட இருந்து தப்பிக்கணும் அப்படின்னு அவருக்குள்ளேயே அவர் பேசிகிட்டு இருக்காரு. அந்த வீட்லேயே ஒரு பிரம்மாண்டமான ஒரு படிக்கட்டு இருக்கு. அந்த ஸ்டெப்ஸில் ஏறி ஒரு ரூமுக்கு போகிறாரு. சுகா திரும்பி பார்த்த, என் பின்னாலவா? ஜிமின் ஒன்றுமே சொல்லலை. அவருக்கு கை காலெல்லாம் நடுங்கிருது. ஆனாலும் வேறு வழி இல்லை, அவர் பின்னாடியே போகிறாரு. அந்த ரூமில் கிங் சைஸ் பெட்டு இருக்குது. அங்கே இருக்கிற ஒரு கவுச்சில் தான் சுகா உட்காந்துருக்காரு. ஜிமின் வந்ததுமே அவன் என்னை அங்கே என்ன சொல்கிறான்? ப்ளே பாய்ன்னு சொல்கிறான். நீ பேசாமல் நின்றுட்டுருக்க. நீ தானே கூட்டிகிட்டு வந்த. என்னை பார்த்து அவன் அப்படி பேசுகிறான், நீ ஒன்றுமே பேசாமல் நின்றுட்டுருக்க. முதல்ல நீ யார்? என்னை எதுக்கு இங்கே கூப்பிட்டு வந்த? அப்படின்னு கண்ணா பின்னான்னு நிறைய கேள்வி கேட்டுட்டு இருக்காரு.
சுகா ஒரு பதிலுமே சொல்லலை. ஜிமின் அப்படியே கீழேருந்து மேலே வரைக்கும் அப்படியே பார்த்துக்கிட்டே உட்காந்துருக்காரு. தண்ணி வேணுமா? உனக்கு தண்ணி வேணுமா? ஒயின் வேணுமா? என்னது? இல்லை, ரொம்ப நான் என்ன கேட்டுட்டுக்கு நீ என்ன கேட்குற? இல்லை, ரொம்ப குழப்பமாக இருக்கியே. நிதானமாக உட்காந்து தண்ணி குடிச்சிட்டோ ஒயின் குடிச்சிட்டோ அப்புறம் பேசலாம். என்ன வேணும்? தண்ணியா ஒயினா? ஜிமின்க்கு நம்ம உட்காந்து பேச வரைக்கும் அவன் நம்மளுக்கு பதில் சொல்ல போகிறதில்லன்னு தெரிஞ்சிருச்சு. அதனால் அங்கே இருக்கிற ஒரு கவுச்சில் அவரும் உட்காராரு. கொஞ்ச நேரம் சைலண்ட்டாக இருந்தவர் தண்ணி அப்படின்னு மெதுவாக சொல்ல, தண்ணி வேணும். பக்கத்தில் இருந்த ஃபோனை எடுத்து, எலினா தண்ணி கொண்டு வா. கொஞ்ச நேரத்துலேயே அந்த மெய்ட் தண்ணி எடுத்துகிட்டு வந்து ஜிமின் முன்னாடி வைக்கிறாங்க. ஜிமினும் குடிச்சிட்டு, இப்போ சொல்லு, எதுக்கு என்ன இங்கே கூப்பிட்டு வந்த? நான் உன்னை 2 வாட்டி காப்பாற்றிருக்கேன். நீ அதுக்கு கடன் பட்டு இருக்க. ஓ, அதானா? சரி சொல்லுங்க, நான் உங்களுக்கு என்ன செய்யணும்? நான் யாருக்கும் கடன் பட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. உன்னால் என்ன கொடுக்க முடியும்? என்ன வேணாலும். பணம், என்ன வேணாலும். பணமா? என்கிட்ட இல்லாத பணமா உன்கிட்ட இருக்கு? என்கிட்ட அளவுக்கு அதிகமாகவே இருக்கு அப்படின்னு ஒரு ஸ்மெர்க் பண்ணிட்டு ஜிமினை பார்க்குறாங்க. சரி, வேற என்ன வேணும்? நீ என்ன கேட்டாலும் சொல்லு, என்ன இருந்தாலும் நான் செய்கிறேன் அப்படின்னு ஜிமின் சொல்ல, சுகா ஒரு கிளான்ஸ் அந்த பெட்டையும் ஜிமினையும் பார்த்துட்டு, அப்படின்னா அந்த பெட்டில் போய் படு. என்ன? ஹே, நீ விளையாடுற தானே? என்ன பேசுகிற நீ? திரும்பவும் கேட்குற, உனக்கு என்ன வேணும்? அந்த பெட்டில் போய் படு. சி, அறிவில்லை உனக்கு? நான் ஒரு பையன், என்கிட்ட போய் இப்படியெல்லாம் பேசிகிட்டு இருக்க? ஓகே, நான் இதோட நிறுத்திக்கிறேன். நெக்ஸ்ட் பார்ட் சீக்கிரமாக போட ட்ரை பண்ணுறேன். பாய்.